நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கும் பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு வாழவும் கட்டாயமாக லக்ஷ்மி தேவியோட அருள் நமக்கு தேவை. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு லக்ஷ்மி தேவியோட அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி அடைவாங்க. அப்படியா நம்முடைய இந்து மதத்தில் செடிகள் மரங்கள் இவை அனைத்தும் இறைவன் அம்சமாக போற்றி வழிபாடு செய்யப்படுது. அப்படியாக ஒருவர் லக்ஷ்மி தேவியோட அருளை பெறுவதற்கு வீட்டில் இந்த 3 செடிகளை வைத்து வழிபாடு செய்து வந்தால் அவங்களுக்கு லக்ஷ்மி தேவியோட அருளால் வீட்டில் நிலையான பொருளாதார தன்மை உண்டாகி மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 செடிகள் என்னென்ன, அதை எப்படி நாம் வைத்து வழிபாடு செய்யணும், அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இன்னைக்கான பதிவில் சொல்லியிருக்கேன். பதிவை முழுவதுமாக பாருங்க, முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சௌபாகிய லக்ஷ்மியே போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. லக்ஷ்மி தேவியோட அருள் நம்ம வீட்டுக்கு பரிபூரணமாக கிடைத்து லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் குடிவரணும் அப்படின்னா முதலாவதாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய செடி பார்த்தீங்கன்னா துளசி. நம்ம வீட்டில் எந்த செடிகள் இருக்கிறதோ இல்லையோ கட்டாயமாக துளசி செடியை வீட்டில் வச்சிருக்கணும். துளசி செடி வீட்டில் இருக்கிறப்போ நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி துளசி செடியில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறதா ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் துளசி மகாவிஷ்ணுவுக்கும் மிகவும் பிரியமான செடியாக சொல்லப்படுது. இதை நம்ம வீட்டில் வைத்து துளசி செடிக்கு தினமும் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறப்போ மகாலட்சுமியுடைய அருளையும் மகாவிஷ்ணுவோட அருளையும் பெற்று நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவதா லக்ஷ்மி தேவியோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் மணி பிளான்ட் செடி வச்சிருக்கணும். இந்த மணி பிளான்ட் செடி அப்படின்றது அனைவருக்குமே பிடித்தமான ஒன்று. இதை நம்ம ஈஸியாக நம்ம வீட்டுக்குள்ளே வச்சே நம்மளால் வளர்க்க முடியும். இந்த செடியை நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறது மூலமாக நமக்கு அதிர்ஷ்டம் தேடி வருவதா வாஸ்து ரீதியாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மணி பிளான் அப்படின்றது வெள்ளி கிரகத்தோட தொடர்புடையது. வெள்ளி கிரகம் அப்படின்றது சுக்கிரன் தாங்க. சுக்கிரன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சமாகவும் சொல்லப்படுறாரு. அதனால் இந்த செடியை நாம் வீடுகளில் வைக்கிறப்போ செல்வ செழிப்பு உண்டாகுவதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் ஏற்படுது. மூன்றாவதாக மகாலட்சுமியோட கடாட்சத்தை நம்ம வீட்டில் ஏற்படணும் அப்படின்னா நாம் வைக்க வேண்டிய செடி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் அல்லது நெல்லிக்காய் செடி தாங்க. நம்ம வீடுகளில் கட்டாயமாக இருக்கக்கூடிய செடிகளில் இந்த நெல்லிக்காய் மரமும் ஒன்று. நெல்லிக்காய் மரம் மிகவும் மங்களகரமானதாக பார்க்கப்படுது. நெல்லிக்காயில் மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதாகவே நம்பிக்கை இருக்கு. அதனால் வீடுகளில் நெல்லிக்காய் மரம் வைத்து அதிலும் குறிப்பாக நவமி நாட்களில் நாம் நெல்லிக்காய் மரத்துக்கு பூஜை செய்து வழிபாடு செய்கிறப்போ நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. வீடுகளில் வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த செடிகளை எல்லாம் வீட்டோட பிரதான நுழைவாயிலுக்கு பக்கத்தில், அதாவது மெயின் என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் நாம் வைக்கலாம். இல்லைன்னா பண பரிமாற்றம் செய்யக்கூடிய அறை, அதாவது நாம் பீரோ வைக்கக்கூடிய அந்த அறைக்கு அந்த ஓரத்திலோ தென்மேற்கு மூலையிலோ நாம் கொண்டு போய் இந்த செடிகளை வைக்கிறது அப்படின்றது நேர்மறை ஆற்றலை பெருக்கி நன்மையை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த செடிகளை தொடர்ந்து பராமரிக்கிறது மிக மிக அவசியம். அப்பதான் லக்ஷ்மி தாயாருடைய நிலையான ஒரு அருள் கடாட்சம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இந்த செடிகளை உங்கள் வீட்டில் நீங்களும் வளர்த்து லக்ஷ்மி தாயாருடைய அருளை அனைவரும் பெற்று வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பொருளாதாரத்தோடு அனைவரும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.